இன்றைய வாழ்க்கை முறை பல நல்ல குணங்களை நாம் பெறுவதற்கு தடையாக உள்ளது என்பதே தலைப்பு. அதனை வெட்டி பேச வந்துள்ளது எங்களது தரப்பு. இதனை தொடங்கி வைக்குவதே எனது பொறுப்பு. முதலில் தலைப்பை சற்று ஆராய்வோம். ஆசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்து வரும் இந்த உலகத்தில் போட்டித்தன்மையுடன் போராடி பணம், பதவி, பட்டம், மகிழ்ச்சி, நிம்மதி, சமத்துவம் ஆகியவற்றை நாடி செல்வதே இன்றைய வாழ்க்கை முறையாகும். எதிர்த்தரப்பினரே, இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு அளித்திருக்கும் நற்குணங்கள் ஒன்றா இரண்டா? பணிவு, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சமத்துவம், மனோபலம், துடிப்பு, முனைப்பு, இப்படி இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு அளித்திருக்கும் நற்குணங்கள் ஏராளம். இவை அனைத்தும் உங்களது கண்களுக்கு புலப்படாததே பரிதாபம். எதிர்த்தரப்பினரே, இங்கு நீங்கள் ஒரு வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதில் நாம் என்ற சொல் என்னையும் உங்களையும், இந்த அரங்கத்தில் இருக்கும் சிங்கப்பூர் மக்களை குறிக்கிறது. இங்கு எண்ணற்ற நற்குணங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்க அவற்றை பெற தடை, அதாவது முட்டுக்கட்டை என்று வாதிட வந்துள்ளீர்களே. தனி மனிதனில் ஆரம்பித்து குடும்பம், சமுதாயம், நாடு போன்றவற்றை எதிர்கொள்ள தேவையான குணங்களை பெற வாய்ப்பளித்தது இன்றைய வாழ்க்கை முறை. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுத் தந்தது இன்றைய வாழ்க்கை முறை. திறமையை அங்கீகரித்து திறமைசாலிகளை முன்னுதாரணமாக்கியது இன்றைய வாழ்க்கை முறை. ஏன், பெண்களாகிய உங்களையும் என்னையும் இந்த மேடையில் நிறுத்தியதே இன்றைய வாழ்க்கை முறைதான். எதிர்த்தரப்பினரே, மறந்துவிட்டு பேசாதீர். 1960களில் பசியும் பஞ்சமும் சிங்கையில் கிளை விரித்தாடியது. உடல் உபாதைகள், பட்டினி, வறட்சி போன்றவை சிங்கை மக்களை வாட்டி வதைத்தன. ஆனால் இன்றோ பஞ்சம் பஞ்சாய் பறக்க, இல்லாதோருக்கு ஆதரவும் இயலாதோருக்கு அரவணைப்பும் தங்கு தடையின்றி கிடைக்கிறது. புன்னகை அதிகம் இல்லாவிட்டாலும் புன்னகை அதிகமாகவே உள்ளது. இந்த மாற்றம், இந்த முன்னேற்றம், இந்த சமுதாய வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? எதிர்த்தரப்பினரே, தான் என்ற சொல்லை மறந்து நாம் என்ற சொல்லுக்கு முன்னுதாரணமாக திகழும் நமது சிங்கை மக்களின் இன்றைய வாழ்க்கை முறையே காரணமாகும். இப்படி இனம், மதம், நிறம் பாராமல் ஒருவருக்கு ஒருவர் தாமே முன்வந்து உதவி செய்யும் நல்ல குணத்தை வேறு எந்த காலகட்டத்தில் உங்களால் காண முடியும்? பரபரப்பான இன்றைய வாழ்க்கை முறையில், நவீன தொழில்நுட்பம் பெருகியுள்ள இன்றைய வாழ்க்கை முறையில், வாழ்க்கை செலவினம் அதிகரித்துள்ள இன்றைய வாழ்க்கை முறையில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதில் என்ன தவறு? தாங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு தங்களால் அனுபவிக்க முடியாத வசதிகளை தங்களது பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து அழகு பார்க்கிறார்களே, அந்த பெற்றோர்களிடம் என்ன கெட்ட குணம் கண்டீர்கள் நீங்கள்? 3 வயதிலே மூக்காலும் நாக்காலும் பல்வேறு மொழிகளை குழந்தைகள் பேசவும் கற்கவும் செய்தது இன்றைய வாழ்க்கை முறை. அந்த தொட்டில் பழக்கத்தால் தான் இன்று வரை இன நல்லிணக்கம் பெருகியுள்ளது. இப்படி இன்றைய வாழ்க்கை முறையின் பெருமைகளை எனது மற்ற பேச்சாளர்களும் போற்றுவார்கள். கேட்டு ரசியுங்கள். இன்றைய வாழ்க்கை முறை பல நல்ல குணங்களை நாம் பெறுவதற்கு தடையாக இல்லவே இல்லை என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்த்தரப்பினரே, நற்குணங்கள் இல்லை என்று கூறுகிறீரே, நடு நிசையில் ஒரு பெண் தன்னந்தனியாக வெளியே சென்று வரக்கூடிய ஒரே இடம் சிங்கப்பூர் மட்டும்தான். அந்த அளவுக்கு நல்லொழுக்கம் உள்ள மக்கள் இங்குதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். பண்டை காலத்தில் குதிரைக்கு கவசம் மாட்டியது போல உலகம் புரியாமல் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டிக் கொண்டிருந்த சிங்க இளையர்களை தன்னம்பிக்கை மிக்கவராக, துடிப்பு மிக்கவராக, மனோபலம் மிக்கவராக, புத்தாக்க சிந்தனை மிக்கவராக, முக்கியமாக போட்டித்தன்மை மிக்கவராக மறுபிறவேற்க செய்துள்ளது இன்றைய வாழ்க்கை முறை. கடல் கிழிந்து சூரியன் உதிக்கும் முன்பே கண் விழித்து இணைப்பாடம், துணைப்பாடம் என்று கல்வி மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி பெறும் இன்றைய இளைஞனை உயர்ந்த குணங்கள் இல்லாதவர் என்று விதண்டாவாதம் பேசுகிறீரே, என்ன ஒரு வேடிக்கை! முழுமை கல்வி, அதாவது ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், குறைந்த கற்பித்தல் நிறைய கற்றல், அதாவது டீச்லெஸ் லேர்னிங் போன்ற புதுமையான கல்வி முறைகளின் மூலம்
இப்படி அறிவையும் தைரியத்தையும் பந்த மனப்பான்மையும் வளர்த்த இன்றைய வாழ்க்கை முறை அன்பையும் பரிவையும் புகட்ட மறக்கவில்லை. கேரக்டர் எஜுகேஷன், அதாவது பண்பு கல்வி, சமூக சேவை, நன்கொடை வழங்குதல், இல்லாருக்கு ஆதரவு அளிப்பது போன்ற மனிதநேய மிக்க செயல்களில் ஈடுபாட்டுடனும் மார்வத்துடனும் இன்றைய இளைஞர்களை ஈடுபட வைப்பது நம் சிங்கை வாழ்க்கை முறையே. பிஞ்சு நெஞ்சங்களில் காரூண்யத்தையும் பொதுநலத்தையும் பெருக்கி நாடு விட்டு நாடு சென்று உடலை வருத்தி சேவை புரிய வைக்கும் இன்றைய வாழ்க்கை முறையா நீங்கள் நற்குணங்களை பெற தடையாக இருக்கிறது? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தனிமனித வாழ்க்கையின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் அடியிலும் திருப்பத்திலும் அவனுக்கு உறுதுணையாகவும் பக்கவதமாகவும் இருப்பது அவனுடைய குடும்பமே. அப்பேற்பட்ட குடும்பத்தை செதுக்கி செப்பனிட்டு மெருகேற்றி சிங்கை குடும்பங்களை நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற சொல்லாட்சிக்கு உதாரணமாக்கியது இன்றைய வாழ்க்கை முறை. உலகமயம் என்ற பெயரில் அனைத்து நாளும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேற சிங்கப்பூரை கண்டு சோர்ந்து விடவில்லை. தன்னையும் தன் அன்பான குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக யாராவது உழைக்கிறார்களே, வேர்வை சிந்துகிறார்களே, அந்த குடும்ப பாசம், அந்த குடும்ப பிணைப்பு, இது இன்றைய வாழ்க்கை முறை நமக்களித்த நல்ல குணங்கள். இப்படி நம் பெற்றோரின் முனைப்பையும் துடிப்பையும் தன் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பையும் பார்க்கும் ஒரு சிறுவன் தானாகவே தன் பெற்றோரின் மீது தனியொரு அன்பையும் மதிப்பையும் மரியாதையும் பெறுகிறான். இல்லை இல்லை, அவர்களை தன் வாழ்க்கையை முன் உதாரணமாகவே எடுத்துக்கொள்கிறான். இது மட்டுமா, அன்றோ தந்தையை கண்டு கை கட்டி வாய்ப்பொத்தி கட்டுப்படுத்தப்பட்ட நிலை மலையேறிவிட்டது எதிர்த்தரப்பினரே. இன்றோ தந்தையும் பிள்ளையும் தோழமை உணர்வுடன் பழகுகிறார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் பின்னி பிணைக்கப்படுகிறார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை, இந்த நற்பண்புகளின் சீற்றத்தை கண்டுமா உங்கள் இந்த வாதம்? இல்லை இல்லை, வீண் வாதம். இது மட்டுமா, பாசத்தையும் நேசத்தையும் வளர்த்த இன்றைய சிங்கை வாழ்க்கை முறை நம் குடும்பத்திற்கு சாமர்த்தியத்தையும் சாதுரியத்தையும் கற்பிக்க தவறவில்லை. வெள்ளம் வரும் முன்னே அணைக்கோள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட இன்றைய அரசாங்கம் சிபிஎஃப், மெடிசேஃப், மெடிஃபண்ட் போன்ற சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் விளைவோ முதிர்ந்த வயதில் கம்பீரமாக தன்னிச்சையாக சொந்த காலில் நிற்கும் துணிச்சலையும் தைரியத்தையும் இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு அளித்துள்ளது. எதிர்த்தரப்பினரே, உங்களை இறுதி நாள் வரை பாதுகாக்கப் போகும் இன்றைய வாழ்க்கை முறையை பின்பற்றி பாருங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். பண்டை காலத்தில் அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்று அவர்களை அடக்கி முடக்கி சமையலறையில் தள்ளி கொடுமைப்படுத்தினார்கள். அன்று ஆணாதிக்கம் தலை விரித்து ஆடியது. பெண்களோ குளத்துக்குள் பாம்போடு வாழ்வதற்கு பயந்து பயந்து வீடே கதி என்று பூட்டி கிடந்தார்கள். ஆனால் நண்பர்களே, அந்த நிலை என்று அகற்றப்பட்டு விட்டது. வானளாவிய கட்டடங்களை கட்டுவதாக இருந்தாலும் சரி, பூமிக்குள் சென்று ஆராய்ச்சி செய்வதாக இருந்தாலும் சரி, ஏன் அரசவையில் பெண்களின் குரல் ஓஹோ என்று ஒலிக்கிறது. பெண்ணிற்கும் அனைத்து உரிமைகளும் உண்டு என்று ஆண்களை குரல் எழுப்பும் நிலை வந்துவிட்டது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விதவை திருமணம். அன்று வேரில் பழுத்தப்படா வீணே கிடக்கின்றதே என்று பாரதிதாசன் கூக்குரலிட்டார். ஆனால் பதில் வரவில்லை. அவன் ஆதங்கத்தை நீக்கிய பெருமை இன்றைய வாழ்க்கை முறையை சேரும். வாழ வேண்டிய வகையில் வாழ்வை தொலைத்து நிற்கும் பெண்கள் மனதிற்கு பிடித்த மற்றொருவரை கண்டால் தாராளமாக மனமுடியலாம். இன்றைய சமுதாயத்தில் இறுதி வரை பெயரோடும் புகழோடும் வாழலாம். ஆக நம் சமுதாயத்தை அடுத்த பரிணாமத்திற்கு அடியெடுக்க செய்த இன்றைய வாழ்க்கை முறையை ஆணாகிய நானே போற்றும் பொழுது பெண்களாகிய நீங்கள் தூற்றுகிறீர்களே, நெஞ்சம் பதைக்கிறது. ஆக இன்றைய வாழ்க்கை முறை நல்ல குணங்களை பெற தடையாக இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த இடத்துல? அனைவருக்கும் வணக்கம். காலங்காலமாக வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சிங்கையின் அருமையையும் பெருமையையும் உலகமே புகழ நற்பண்புகளை பெற தடை என்ற ஒரு வார்த்தையால் சிங்கை தாயை இழிவுபடுத்தி விட்டீர்களே, என் நெஞ்சம் துடிக்கிறது. உங்களை போல் இல்லாமல் சிங்கையின் மதிப்பையும் மரியாதையும் உணர்ந்த வெளிநாட்டினர் திரைக்கடல் ஓடி திரவியம் தேட நம் நாட்டில் காலடி எடுத்து வைக்கின்றனர். இவர்களின் வருகையால் போட்டி, பொறாமை, ஏமாற்றம், வருத்தம் என்று எத்தனையோ சவால்களை நாம் இன்றைக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எதிர்த்தரப்பினரே, இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையிலும் நாம் முடங்கி கிடந்தோமா? இல்லை அந்த ஆஸ்திரேலியாவை போல் வந்தாரை வாட்டி எடுத்தோமா? இல்லை அவர்களை ஓட ஓட விரட்டி விட்டோமா? இல்லையே, துணிந்தெழுந்த சிங்கை மக்கள் எப்பேற்பட்ட சவாலானாலும் சரி, யாரை எதிர்கொள்ள வேண்டுமானாலும் சரி,
நான் அயர மாட்டேன், வெற்றி வரும் வரை நான் உறங்க மாட்டேன் என்ற வெறியுடன், என்ற துடிப்புடன், என்ற மனோபலத்துடன் போட்டி போட்டோம், இன்னும் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அரிய பல நற்குணங்களை நாம் வேறு எந்த காலகட்டத்திலும் பெற்று இருக்க முடியாது. இது இன்றைய வாழ்க்கை முறையின் சாதனை. மறுக்க முடியுமா உங்களால்? இது மட்டுமா? ஏற்றத்தாழ்வு பாராத, பாரபட்சம் பாராத ஊழலில்லா உன்னத முறை இன்றைய வாழ்க்கை முறை. ஒரு காலத்தில் கூழை கும்பிடு போட்டுதான் அல்லது அனைவரையும் ஏமாற்றிதான் ஒருவனால் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது. ஆனால் எதிர்த்தரப்பினரே, இன்றைய நிலை என்ன தெரியுமா? மெரிட்டோக்ரசி, அதாவது திறமைக்கு ஊதியம் என்ற திட்டத்தின் மூலம் அறிவியல், கலை, விளையாட்டு, வணிகத்துறை என்ற அனைத்திலும் திறமைசாலிகளே கொடிகட்டி பறக்கிறார்கள். ஏன், இந்த போட்டியில் கூட திறமைசாலிகள் தான் வெற்றி பெறுவார்கள். இப்படி சிங்கப்பூரின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் அறிவு பாராட்டப்படுகிறது, சாதனை போற்றப்படுகிறது. சிங்கப்பூரர்களுக்கு உழைப்பின் மகிமையையும் விடாமுயற்சியின் அத்தியாவசியத்தையும் உணர்த்திய இன்றைய சிங்கை வாழ்க்கை முறையா பழிக்கிறீர்கள்? என்ன ஒரு கொடுமை! இப்படி மனிதர்களை ஆதரிக்க தூண்டிய இன்றைய வாழ்க்கை முறை ஐந்தறிவு கொண்ட மிருகங்களையும் தன்னலமின்றி நம்மை வாழ வைக்கும் செடி கொடிகளையும் மறந்ததா என்ன? வாயில்லா பிராணிகளுக்கும் குறைவில்லா காருண்யம் என்று SPCA ஓங்காரமிட்டதே, அது இன்றைய வாழ்க்கை முறை. உயிர் வாழ மூச்சு காற்றளிக்கும் மரங்களுக்கு ஒரு சோதனையா என்று சுற்றுப்புறம் மன்றம் வெகுண்டெழுந்ததே, அது இன்றைய வாழ்க்கை முறை. இதுபோல் பொதுநலம், பராமரிப்பு, அக்கறை என்று இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு அளித்த நல்ல குணங்கள் எண்ணில் அடங்கா. இவற்றை பெறுவதில் என்ன தடையை கண்டீர்? எதிர்த்தரப்பினரே, இறுதியாக நம் சிங்கப்பூர் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் மாபெரும் சமுதாய முன்னேற்றத்தை உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். அந்த காலத்தில் சிங்கப்பூரில் ரத்த ஆறு வெள்ளத்தை போல் பெருக்கெடுத்து ஓடியது. எங்கு பார்த்தாலும் இன மத கலவரம், மக்கள் கூட்டம் மலை மோத வேண்டிய தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. இந்த கொடூர காட்சியை இன்று காண முடியுமா எதிர்த்தரப்பினரே? பள்ளி பருவத்திலோ பிஞ்சு விரல்கள் ஒன்றிணைய, நாடாளுமன்றத்திலோ உதவும் கரங்கள் கைகோக்க சகிப்பு தன்மையுடன் நம் சிங்கப்பூரர்கள் வாழும் இன்றைய வாழ்க்கை முறையை பார்த்துமா நல்ல குணங்கள் இல்லை இல்லை என்று இங்க வாதி வந்து விட்டீர்கள்? என் மனம் கொதிக்கின்றது. ஆக இன்றைய வாழ்க்கை முறை நாம் நல்ல குணங்களை பெற தடையாகவே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.